ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் உங்க சூரியகுமார். இப்ப இன்னைக்கு 3 விதமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். அப்பதான் முறையா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் வந்து அ அரசு ச பள்ளிகள் வந்து 6ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரீஓப்பன் பண்ண உடனே வந்து ப பள்ளி குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஆதார்ல ப பதிவு செஞ்சுக்கலாம். ஆதார் மையத்தில பதிவு செஞ்சுக்கலாம். பள்ளிகளிலே ஏற்படுத்தப்படும்னு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பா சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆதார் பதிவு பண்றது எல்லாமே ஸ்கூல்லயே வந்து 6ஆம் தேதி வந்த உடனே அதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, +1 மாணவர்கள் வந்து மறுகூட்டலுக்காக விண்ணப்பிச்சிருப்பீங்க. ரீவேல்யூவேஷனுக்கு. அந்த பேப்பர டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே வெப்சைட்ல. அ அ பள்ளிக்கல்வித்துறை அப்டேட் குடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா, வங்கி விடுமுறை 8 நாள் வருது. 8 நாள் வங்கி விடுமுறை வருது. 5 ஞாயித்துக்கிழமை வருது. பிளஸ் வந்துட்டு ப 2ண்ட் சாட்டர்டே, 4த் சாட்டர்டே பிளஸ் வந்து பக்ரீத் பண்டிகை. அந்த 8 நாள்ல வங்கிகளுக்கு விடுமுறை வருதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த ஒரு 3 விதமான அப்டேட்க்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.